டெல்யூஷன். இந்த கண்டிஷன் தவறான நம்பிக்கையை ஸ்ட்ராங்காக ஏற்படுத்தும். அதாவது உண்மை வேற ஒன்றா இருக்க தனக்கு ஏற்பட்ட பாதிப்பால் அந்த விஷயத்தை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குற தன்மை. இதுதான் நந்து அறிமுகமாகிற சீனில் காட்டப்பட்டிருக்கும். அதாவது விஜய் தனது வருங்கால மனைவியான தேஜஸ்வினியை நந்து கிட்ட அறிமுகப்படுத்த வரும்போது நந்துவுக்கு தான் சித்தி கொடுமையால் பெண்களையே வெறுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாரு. அதனால் தேஜஸ்வினி அவர் கண்ணுக்கு தான் சித்தியாக தெரியுறாங்க. நந்து தான் சித்தியை கொன்ன தேதி, தேஜஸ்வினியுடைய கர்ப்பம், இதையெல்லாம் முடிச்சு போட்டு, அதாவது மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு தேஜஸ்வினி கிட்ட இருந்து விஜயை காப்பாற்றுறது தான் தன்னோட கடமை அப்படின்ற போலியான நம்பிக்கைக்கு ஆளாகிறாரு. இந்த கண்டிஷன் பேர் தான் டெல்யூஷன். ரெண்டாவதா இல்யூஷன். அதாவது ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமா கற்பனை பண்ணுறது. இருட்டில் ஒரு கயிறை மிதிச்சா அது பாம்புன்னு நமக்கு தோணும்ல, அந்த கண்டிஷன் பேர் தான் இல்யூஷன். ஆளவந்தான் படத்தில் நந்து தேஜஸ்வினி டிவியில் நியூஸ் ரீட் பண்ணுறதை பார்த்து தன்னோட சித்தியாக கற்பனை பண்ணுறதையும், ஷர்மிலி கூட ஹோட்டல் ரூமில் இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஷர்மிலியை தன்னோட சித்தின்னு நினச்சி கொலை பண்ணுறதையும் இல்யூஷனுக்கு உதாரணமாக சொல்லலாம். மூணாவதா ஹாலுசினேஷன். அதாவது இல்லாத விஷயத்தை கற்பனை பண்ணுறது. இதுதான் ஆளவந்தான் நந்துடைய மேஜர் ப்ராப்ளம். இறந்து போன தன்னுடைய அம்மா தன் கூட இல்லாத டாக்டர் அப்படின்னு அவங்க எல்லாத்தையும் தான் விரும்பும் போதெல்லாம் பார்க்குற அந்த கண்டிஷன் பேர் தான் ஹாலுசினேஷன்.